பொறுமை. ஒரு வீட்ல ஒரு சுட்டி எலி புகுந்து ரொம்பவே தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்கு. அங்க இருக்கிற உணவுப் பொருட்கள சாப்பிடுறது, எல்லாத்தையும் கீழ பிடிச்சு தள்ளுறது, கடிச்சு வைக்கிறது இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அந்த வீட்ல இருந்த பூனை அத பிடிக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அந்த எலியோட தொல்லையால வீட்ல உள்ள உரிமையாளருக்கு ரொம்பவே எரிச்சல் ஆயிடுச்சு. இந்த பூனையும் பிடிக்க மாட்டேங்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு துறவி கிட்ட துறவியோட மடத்துல ஒரு பூனை இருந்திருக்கு. அது எலிகள வேட்டையாடுறதுல ரொம்ப திறமைசாலின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்காரு. ஒரு நாள் துறவிகிட்ட இருந்து அந்த பூனையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. முதல் நாள் எலி கொஞ்சம் பயமாவே இருந்திருக்கு எலிக்கு. இந்த பூனை நம்மள புடிச்சு சாப்பிட்டுருமோ அப்படின்னு பயத்தோடயே நடமாடிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த பூனை அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. 2வது நாள் எலிக்கு கொஞ்சம் பயம் விட்டு போயிடுச்சு. தைரியமா எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி ஆடி எல்லாத்தையும் தின்னுகிட்டு இருந்திருக்கு. அந்த பூனை அன்னைக்கும் அசையவே இல்ல. 3வது நாள் எலிக்கு சரியான கொண்டாட்டம். இது என்னடா அசையவே மாட்டேங்குது. இது பூனையா இல்ல கல்லா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேயே ஏறி குதிச்சு நல்லா சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த செகண்ட் அந்த பூனை அந்த எலிய பிடிச்சு சாப்பிட்டுருச்சு. அது இருந்த அது காத்த பொறுமைக்காக கிடைச்ச பரிசு தான் அந்த எலி. அதனால பொறுமையா இருந்தா எதுலயுமே நமக்கு வெற்றி கிடைக்கும்.